எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு பெரியவா சொன்னக்குள்ள நார்த் மெட்ராஸில் நிறைய பண்ணணும்னா அதனால் அழகாக நம்ம காளஹஸ்தீஸ்வரர் கோவிலில் நம்ம அழகாக பாராயணம் வச்சு சங்கரமடத்துலேயும் நம்ம பாராயணம் பண்ணணும். நம்மளுக்கு ஜென்ரலாக எல்லாருக்குமே ஃபோனில் சில ஒரு மெசேஜஸ் இல்லையா, அதாவது நீங்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கான்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு மெசேஜஸ் வரும் இல்லையா. உங்களோட ஆதார் நம்பரோ இல்லை பேன் நம்பர் இந்த மாதிரி ஏதாவது ஃபோனில் கேட்டால் தயவு செஞ்சு அதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய மெசேஜ் வரும். அண்ட் இப்போது சிலதெல்லாம் கால்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ காலர்லாம் நம்ம வச்சுப்போம். அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்பேம் கால் வந்தால் நம்ம அதில் உடனே அதில் நம்மளுக்கு வந்துடும். அப்போ நம்ம அந்த கால் அட்டென்ட் பண்ண வேண்டாம்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதையும் மீறி ரீசண்டாக, அதாவது நம்மளுடைய பிள்ளையார் சதுர்த்திக்கு அடுத்த நாள் எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை தான் நான் இங்கே உங்களோடலாம் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், எப்படிலாம் நம்மளை ஏமாத்துகிற சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஐ வாண்ட் டு ஷேர் திஸ். அதாவது ஒரு 4 நாளாக, அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஒரு வாட்ஸ்அப் கால், நாட் த நார்மல் கால். பாருங்கள், நார்மல் கால்னால் நம்மளுக்கு ஸ்பேம்னு தெரிஞ்சிடும். வாட்ஸ்அப்பில் எனக்கு அவள் கால் பண்ணிட்டு இருக்கா வெவ்வேறு டைமில், மார்னிங்கோ இல்லை சாயந்தரத்துலையோ. பட் என்னவோ ஆச்சுன்னா அவள் பண்ணுறப்போலாம் ஒன்று நான் கிளாஸ் நடத்தின்னு இருந்திருப்பேன், இல்லை ஏதாவது நம்ம ஆன்லைன் பாராயணம் போயிட்டு இருந்திருக்கோம், இல்லை நான் கோவிலில் ஏதாவது பாராயணம் படிக்க அதை சைலண்ட் மோடில் வச்சுட்டு போயிருப்பேன். அதனால அவளால் எந்த டைமும் காலில் என்னை கனெக்ட் ஆக முடியல. ஞாயிற்றுக்கிழமை இதை ட்ரை பண்ணியிருக்கா, திங்கக்கிழமை பண்ணியிருக்கா. திங்கக்கிழமை ஒரு டியூரிங் டே டைம் ஒரு ஃபோட்டோ, ஒரு லேடியோட ஒரு மிடில் ஏஜ் ஃபோட்டோ, அவள்டே கொஞ்சம் இப்போ கொஞ்சம் லேட்டர் ஏஜ், இது ஒரு ஃபேமிலியோடு இருக்க மாதிரி ஒரு 3 ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு பிரேமா ஐயர் இந்தியன் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டான். உடனே எனக்கு புரியல. ஃபேஸ் பார்த்தா நம்ம, அதாவது நம்மளுக்கு பேர் மறந்தா கூட ஃபேஸ் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால சரி இப்படி யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் கிட்டேயும், ஏன்னா மோஸ்ட்லி எனக்கு என்னோட தெரிஞ்சவ எல்லாருமே அவருக்கு பார்த்துருக்காருங்கிறதுனால, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கல என்னோட ஃப்ரெண்டு யாராவது, அவருக்கும் ஞாபகம் வரல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ கரெக்டாக நம்ம இந்த புஜங்க ஸ்தோத்திரம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தது, இந்த கோவில் பாராயணத்துக்கு பேர் எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் மெசேஜ் போட்டதுனால அதெல்லாம் கூட மெசேஜ் வந்துட்டே இருந்தது. ஸோ அதெல்லாம் வேற நோட் பண்ணவே, ஒருவேளை அது சம்மந்தமாக ஏதாவது போட்டிருக்காளாங்கிறதுக்காக நான் எதை ரிகார்டிங் வாட், எதை பற்றின்னு நான் மெசேஜ் அவளுக்கு கொடுத்தேன். உடனே அவள் அதுக்கு ஒன்றும் சொல்லாமல், நம்ம இந்தியன் பேங்க்கில் நீங்கள் மறந்து போயிட்டேளா அப்படின்னு மாத்திரம் ஒரு மெசேஜ் வந்தது. அதுவும் கொஞ்சம் லேட்டாக வந்தது. நான் அன்றைக்கி அப்புறம் பார்க்கல, நெக்ஸ்ட் டே நான் பார்த்தேன். பார்த்துட்டு சரி என்ன விஷயம்னு தெரியலேன்னு, சாரிம்மா இது மாதிரி நிறைய இப்போ கிளாஸஸ் நடத்தின்னு இருக்கேன், பாராயணங்கள் போயின்ட்டுருக்கு, நிறைய எங்களுக்கு புது புது இது வந்துட்டுருக்கா, இதே பேர்களும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோவா ஞாபகம் வரல, தப்பாக எடுத்துக்காதீங்கோ, அதனால தான் கிளாஸ் இந்த மாதிரி பாராயணம் இருக்கிறதுனால என்னால் உங்கள் கால்ஸ் எல்லாம் கூட அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னு மறுபடியும் ரிப்ளை போட்டேன். பட் அவள் செவ்வாய்க்கிழமையும் சரி ஈவினிங்கு, புதன்கிழமை அகைன் பிள்ளையார் சதுர்த்தி போதும் சரி, ஒரு தடவை மார்னிங், ஒரு தடவை நமஸ்காரம் ப்ளீஸ் கால், இல்லைனாக்க இந்தியன் பேங்க் கால் வென் ஃப்ரீ, இப்படி வாட்ஸ்அப் எனக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு 2-3 தடவை மெசேஜ். நம்ம அந்த பிள்ளையார் சதுர்த்தி எல்லாம் இதுவாகிடுது. பிள்ளையார் சதுர்த்திக்கு அடுத்த நாள் சார்ஜுக்கு வச்சுட்டு நான் சமையலில் என் பையன் ஆஃபீஸ்லாம் கிளம்பணுமேனு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வாட்ஸ்அப் கால் வந்தது. ஸோ வாட்ஸ்அப் கால் நம்மளுக்கு அதில் ஒன்றும் ரிஃப்ளெக்ட் ஆகாதனால சரி நான் உள்ளே வேலையாக இருக்கேன்னு எங்கள் ஹஸ்பண்ட் ஃபோன் எடுத்தார். எடுத்த உடனே அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்தியன் பேங்க்லேருந்து பேசுகிறேன், மிஸ்ஸஸ் உஷா ரவிச்சந்திரன் கிட்ட பேச முடியுமா அப்படின்னு. சரி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னதுனால இவர் கொண்டு என்கிட்ட ஃபோனை கொடுத்தார். காத்தால 8:10 அந்த டைம். வில் எனிபடி எனி பேங்க் வில் தே கால், யாரும் கூப்பிட மாட்டான். ஆனால் நம்ம புத்தி நம்மளுக்கு அந்த நேரத்தில் அது தோண மாட்டேங்கிறது. ஸோ நான் ஃபோன் இப்போ வேலை ஏதோ அந்த கலர் இது பண்ணிட்டு நான் ஃபோன் எடுத்துவிட்டு சொல்லுங்க அப்படின்னு, இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு அரியர்ஸ் கிரெடிட் பண்ணணும்.
புத்தி நம்மளுக்கு தோண வேண்டாம். ஏதாவது கிரெடிட் இது வரைக்கும் எங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு 100 ரூபாய்க்கு பண்ணுறதுனா கூட அவள் வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கள் பென்ஷன் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு மெசேஜ் தான் வரும். அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு பாருங்க, ஒரு செகண்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஏதாவது வருத போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு நப்பாசப்பட்டுருவோம்ல, அந்த நப்பாசம் அந்த இருந்ததுனால எனக்கு அது தோணலை. வந்துட்டு சரி அப்படின்னு எந்த அக்கௌண்ட்டில் போடணும் அப்படின்னு இப்படிலாம் கேட்கவே மாட்டான். அப்பவும் எனக்கு புத்திக்கு உரைக்க வைக்கல. அப்புறம் உடனே என்ன டெஸ்ட்டும் பண்ணுறார் பகவான், அதான் நான் சொல்லுவேன். அவர் வந்து நான் வந்து பென்ஷன் அக்கௌண்ட்டில் தானே போடணும் அப்படின்னு, இல்லை வேற ஏதாவது எதுக்கு எல்லாமே பென்ஷன் அக்கௌண்ட் இது தானே அப்படின்னு அது மாத்திரம் நான் கேர்ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து உடனே அவர் என்ன சொன்னார், கொஞ்சம் வெரிஃபிகேஷனும் பண்ணணும் அப்படின்னு. உடனே மாதிரி இங்கே 1957 தானே உங்கள் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு. ஆமாம், ஆனால் மந்த் சொல்லலை பார்த்துக்கோங்க. எங்கெங்கோ அந்த ஃபேஸ்புக்கோ எதுலேருந்தோ அதை மாத்திரம் எடுத்து அதை வந்து கேட்டான். ஆமாம், அதுவும் ஆமாம் பதில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் உடனே என்ன சொன்னா, இந்த யூபிஐ ரிலேட்டடாக இருக்குது இந்த அக்கௌண்ட்டு, உங்களுக்கு அது அப்படிதான் கிரெடிட் பண்ணுவோம் அப்படின்னா. எனக்கு அப்போ வந்து என்னது யூபிஐ சொல்கிறான்ட்டு நான் எனக்கு ஜிபே தான் இருக்குன்னு. அப்போவாது புத்தி உரைக்கணுமா, ஜிபே தான் இருக்குது அப்படின்னு. உடனே சரி அப்போ ஜிபே இருக்குன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிடுங்கோ பண்ணிட்டு அப்படின்னு. எனக்கு அது ஓப்பன் பண்ணுங்கோன்னப்போ ஒரு லேசாக சமிக்ஞை சார் கொடுக்க ஆரம்பித்தார். உடனே பண்ணிட்டு அப்படின்னு அதில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு வரும், அதை ஓப்பன் பண்ணுங்கோ அப்படின்னு. அப்போ தான் வந்து சிவன் சார் மண்டையில் அடித்தார், மரமண்டை உனக்கு இது தெரியலையா, உனக்கு கிரெடிட் வரணும்னா நீ என்னத்துக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஓப்பன் பண்ணணும், அவ தானே பண்ணி போடணும், நீ யாருக்காவது கொடுக்கணும்னு தானே பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஓப்பன் பண்ணுங்கிற அப்போ என் மண்டையில் அடித்தார். அப்போ உடனே நான் எனக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பழக்கம் இல்லை, நீங்கள் வந்து அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிவிடுங்கோ அப்படின்னு. உடனே இல்லை இல்லை அது பண்ணணும்னா நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அப்புறம் வந்து இன்னொரு ஏதோ கேபிஒய் அந்த ஃபார்ம் வந்து வெரிஃபிகேஷன் இதெல்லாம் கேட்பா, அதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிபடி ஒரு ப்ராசஸ் எல்லாம் வரும். அவனுக்கு அங்கே பிடிக்கணும் நம்மளை அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கு. ஸோ நான் வந்து பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் நான் பிரான்ச்சில் வந்து மெசேஜ் கொடுத்துட்டா நான் நேராக போய் நான் பண்ணிக்கிறேன், எனக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் அக்கௌண்ட்டில் பண்ணுங்க. ஐ கட் ஆஃப் த கால். அந்த கால் வந்து எடுக்கும்போது அந்த ஒரு ஐகான் மாதிரி அதில் வரும் இல்லையா, அந்த ஒரு அதில் ஒரு எழுத்து வந்து, இந்த எழுத்து நம்ம வந்து ரீசெண்டாக பார்த்துருக்கோமே அப்படின்னு எனக்கு அப்போது வரைச்சிது. சரி நம்ம முதல்ல இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அந்த கிச்சன் தவா முடிச்சு அந்த பிரேக்ஃபாஸ்ட் இவாது ஆனதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணேன். எந்த பிரேமா ஐயர் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்டு பண்ணாலோ அதே நம்பர்லேருந்து தான் இந்த கால் வந்து. ஸோ ஏதோ ஒருத்தி என்னோட ஃபோட்டோவை போட்டு அது ஒரு பொம்பளை பேரையும் போட்டு பாவம் அந்த அம்மா அந்த ஃபோட்டோ எங்கேருந்து கிடைச்சதோ என்னவோ, ஸோ அத்தனை போட்டு நம்மளை நம்ப வச்சு எப்படியோ இந்தியன் பேங்கிங் அதெல்லாம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நம்மளுக்கு தெரிஞ்சுவிடும், நம்ம வேலை பண்ணோம், இது ரிட்டையர் ஆனோம், இதெல்லாம் போட்டிருப்போம் நம்ம அப்படிங்கிறது, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் யாரோ ஒருத்தரோட ஃபோட்டோவையும் போட்டு அவளை இந்தியன் பேங்க்குன்னு போட்டு அதால் நம்மளை நம்ப வச்சு 3-4 தடவை எப்படி வந்து நம்ம ட்ரூ காலரில் இருந்தால் நம்ம நம்பிடுவோங்கிற தெரிஞ்சுடுவோன்னு வாட்ஸ்அப் காலில் வராதேன்னு அத்தான தடவை கால் பண்ணி 4 நாள் பண்ணியிருக்கா பார்த்துக்கோங்க. ஸோ இனிமே வந்து ஈவன் தெர் ஷுட் பி இனிமே வந்து வாட்ஸ்அப்லேயும் அவளுக்கு அந்த ஆப் பண்ணுறவாழ்கிட்ட சொல்லணும். ஏன்னா அதில் கூட இந்த மாதிரி ட்ரூ காலர் டைப்பில் ஏதாவது ஸ்பேம் அப்படின்னா நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற அளவுக்கு வி ஆர் ஆல் ஒரு நார்மல் பென்ஷன் வாங்குற பீப்புள். நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்டில் என்ன வந்து பெரிய நம்ம அமௌண்ட் வச்சுட்டு இருக்க போகிறோம், ஒரு 5 ஃபிகரில் வச்சுக்கிறதே பெரிய விஷயம் பென்ஷனர்ஸ் எல்லாம் இல்லையா. அப்படி இருக்கிறச்சே அந்த பணத்தை கூட ஏமாற்றி அவளுக்கு பண்ணி எடுக்கணும் அப்படின்ற அளவுக்குன்னா இப்போ வாழ்க்கையோட லெவல் வந்து எந்த அளவு கீழே இறங்கிடுது அதை நம்ம யோசிக்கணும். அண்ட் அந்த நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு எந்த அளவுக்கு வந்து எங்கேருந்து வந்து இந்த மாதிரி அட்டாக் வரும்னு தெரியாது. குருவி சேர்க்கிற மாதிரி தான் எல்லாரும் வந்து மிடில் கிளாஸ் என்ன ஏதோ சம்பளத்தை வாங்கிட்டு அந்த சம்பளம் வேலை பண்ணுறவாளாக இருக்கட்டும் இல்லை ரிட்டையர் ஆனவாளாக இருக்கட்டும் யாருன்னா என்ன அவளுக்கு இருக்கிற அந்த லிமிட்டட் தொகையில் கஷ்டத்தை மீறி ஏதோ ஒரு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்க்கிறத போய் ஒருத்தன் வந்து அடிக்கணும் அப்படி அவ்வளோ மூளை யோசிக்கிறவன் வேற நல்ல விஷயத்துக்கு யோசிச்சு நீ நல்லா வரலாமே லைஃப்ல இல்லையா. இந்த அளவுக்கு நீ டேட்டா கலெக்ட் பண்ணி இப்படி அனுப்பிச்சு இத்தனை தடவை கேட்டு அவளை ஏமாத்தணும்னு இப்படியெல்லாம் நீ ஒர்க் பண்றவன் why not you use it in ஒரு நல்ல விதத்தில் யூஸ் பண்ணு, உன் வாழ்க்கைக்கு அது நல்லதாகும், பாவத்தை சேர்த்துக்க வேண்டாமே. அதனால தயவு செஞ்சு இனிமே ஈவன் இன் வாட்ஸ்அப்
ஏதாவது உங்களுக்கு நம்பரா வந்ததுனால் டோன்ட் டேக் த கால். மெசேஜ் வந்தா கூட ஏதாவது நம்பர்லேருந்து என்னன்னு கேட்டு அது தெரிஞ்சவா மூலமாதான்னு மெசேஜ் கிளியரா வந்தால் ஒழிய வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் தயவு செஞ்சு ஃபோன் கால்ஸ் அட்டென்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஏதோ ஒரு அந்த நேரத்தில் நான் உடனே என்னோட இந்தியன் பேங்க் என்னோட கலீக் என்னோட ஒர்க் பண்ணவர் வந்து ஒரு ஆஃபீஸில் இருக்கார். அவருக்கு நான் முதல்ல ஏன்னா இந்தியன் பேங்க்லேருந்து வி கெட் இது மாதிரி இந்த வார்னிங் மெசேஜஸ் இது மாதிரி இப்படி வரும் அப்படி வரும்லாம் வரும். அதனால ஃபஸ்ட்டு அவருக்கு இந்த இன்சிடெண்ட் அவருக்கு சொன்னேன். நான் என்னன்னு தெரியலப்பா, அந்த நேரத்தில் வந்து பெரியவா சார் வந்து தான் வந்து ஒரு மாதிரி பண்ணியிருக்கா போல் இருக்கு. இது தினம் தினம் ஏதோ காமாட்சிகிட்ட எல்லாம் வேண்டிக்கிறோம் இது பண்ணுறோம் அதெல்லாம் சேர்ந்தது தான் போல் இருக்கு, கொஞ்சம் நான் பழச்சுட்டேன் நான் அப்படின்னுட்டு ஐ நரேட்டட் திஸ் இன்சிடென்ட். தென் ஹி செட், ஒரு செகண்ட் நீங்கள் துளி அதை ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா அவ்வளோதான், உங்கள் இதத்தனையும் அங்கே போயிருக்கும், இருந்த கொஞ்சம் நெஞ்ச ஃபார்ச்சூனை எடுத்துன்னு இருப்பான். ஸோ பெரியவாளும் சிவன் சாரும் தான் வந்து காப்பாற்றிருக்கா அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், தயவு செஞ்சு இதையும் உங்கள் வார்னிங் மெசேஜில் சேர்த்துக்கோங்கோ, எல்லாருக்கும் அனுப்பச்சேன்னு. அதனால தான் சொல்ல வரேன். இதனால தானோ என்னவோ தெரியல, நம்ம சிவசகஸ்ரநாமம் வந்து லட்சாவர்த்தி பாராயணத்துக்கு பெரியவா வந்து சொன்னதே குடும்ப க்ஷேமத்துக்கெல்லாம் நீங்கள் சிவசகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்கோ அப்படின்னு. முடிஞ்சா வீடுகளில் போய் கூட நீங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு அன்னைக்கு உத்தரவு சொன்னது இன்னைக்கு நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். எந்த அளவுக்கு ஒரு தீர்க்க தரிசியாக அவர் இருக்கிறதுனால மிடில் கிளாஸோ எந்த கிளாஸோ குடும்பங்களுக்கு எந்த விதத்தில் வேணா அவள் எப்படாதான் ஒழுங்காக போனால் கூட எங்கிருந்தாவது கஷ்டமோ இந்த மாதிரி ஒரு ஆபத்து வரக்கூடும் அப்படிங்கிறதுனால என்ன ஒரு கருணாமூர்த்தியா இருந்தாக்க நீங்க வீட்டுகளில் கூட பண்ணுங்கோ, குடும்பக்ஷேமத்துக்கு பண்ண சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதனால எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து குருவை நம்ம டைட்டா பிடிச்சிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ எந்த ஆபத்துனாலும் நம்மளை ஒரு மாதிரி காப்பாற்றி அப்படியே தள்ளி கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ அந்த ஒரு பிடிப்பை நம்ம கண்டிப்பாக எல்லாரும் இன்னைக்குலேருந்து இன்னும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி எதிர்பாராத பல நிகழ்வுகள் நம்மளை அஃபெக்ட் பண்ணலாம். இது வந்து ஃபினான்ஷியல்னு மாத்திரம் இல்லை. சப்போஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தருக்கு இமோஷனல் த்ரெட் கொடுத்துருந்தான். அவர் வந்து அந்த இன்சிடெண்ட், அதாவது நம்ம பாலகிருஷ்ணர் சாஸ்திரிகளுடைய புள்ள வந்து காந்தன் அண்ணான்னு, அவருக்கு வந்து வீட்டில் இருக்கும்போதே அவள் வந்து ஏதோ வந்து ஒரு போலீஸ் அந்த இந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிற மாதிரி ஒரு பாவனை கொடுத்து அந்த அஃபிஷியல் லெட்டர் மாதிரி கொடுத்து அவர் அரெஸ்ட் பண்ண போகிறோம், என்னவோ வேண்டாத அன்குவாலிஃபைடு கிரெடிட் அவருக்கு வந்துடுது அப்படிங்கிறப்ப சொல்லி வந்து அவர் வேற யாரு கட் பண்ணக்கூடாது, இன்னொரு ஆஃபீஸர் வரா மாதிரி காமிச்சு அவள் ஒய்ஃப்கிட்ட கூட பேசக்கூடாது, யார்ட்டையும் கன்சல்ட் பண்ணக்கூடாது, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் டார்ச்சர் கொடுத்துருக்கா. தட் இமோஷனல் டார்ச்சர் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி எங்கேருந்து வேணால் நம்மளுக்கு அந்த அட்டாக் வரலாம். அதனால தயவு செஞ்சு இந்த எவ்வளோக்கு எவ்வளோ இந்த டெக்னாலஜி அட்வான்ஸாக இருந்தாலும் நம்மளை காப்பாற்றிக்கணும்னா அன்னோன் நம்பர்ஸ் கால்ஸ், நார்மல் கால் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். வாட்ஸ்அப் கால் கூட ஏதாவது புது நம்பர்கள்லேருந்து வந்தால் தயவு செஞ்சு இனிமே அதை ஓப்பன் பண்ணாதீங்கோ. அதை வந்து அதில் கால் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணி பிளாக் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா நம்ம பாதையில் நேராக போயின்னு இருக்கச்சு இந்த மாதிரி இடையூறுகள் வந்து நம்மளுக்கு மன கஷ்டமோ பண கஷ்டமோ கொடுக்காம இருக்கணும்னா குருவை நம்பிண்டு அவர் பாதத்தை பிடிச்சிட்டு இந்த சேஃப்டி மெஷரையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர்.